எல்லாருக்கும் வணக்கம். 2025 புத்தாண்டு உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ வருடாந்திர பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா வருட கிரகங்களோட ஆதிக்கத்தை நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். முதல் பயிற்சி வருட கிரக பயிற்சி அவர் தான். மார்ச் 29ஆம் தேதி மீனராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். மே 14ஆம் தேதி மிதன ராசிக்கு போக போகிறாரு. விஷப்பாம்பு ராகு மீன ராசியில் இருக்குது. 18ஆம் தேதி கும்பராசிக்கு போக போகுது. விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசியில் இருக்குது. அதே மே 18 சிம்ம ராசிக்கு போக போகுது. இதுதான் வருட கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு வரக்கூடிய ராகு மேலே மிதனத்துக்கு பயிற்சியாகி போகக்கூடிய குருவோட பார்வை அப்படிங்கிறதும் விழுவுது. அதனால் ராகுவும் புனிதப்பட்டு போகிறாரு. ஒரு ராகு விஷப்பாம்பே பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறதையும் செய்ய போகுது, புனிதம் அடைஞ்ச போகுது. அப்படிங்கிறதால இதில் உங்களோட ராசிக்கு இந்த வருட கிரகங்களோட அமைப்பு, ராசி மாற்றம், பார்வை, இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக பார்ப்போம். நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல 2025 பிறக்கும்போது வருட கிரகங்களோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, சனி உங்களோட ராசிக்கு 4வது வீட்டில் இருக்கார். அதாவது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற இடத்துல இருக்கார். குரு ஒரு நல்ல இடத்துல இருக்கார், 7வது வீட்டுக்கு. ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் 5வது வீட்டில். கேது 11வது வீட்டில். இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025 மார்ச் 29 வரைக்குமே தொடரும். 2025 மார்ச்சில் தான் சனி பயிற்சி ஆகிறாரு. அப்போ இந்த 2024 உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது இருக்குங்கிறதால நிறைய வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது பண்ணியிருப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த தேக ஆரோக்கியத்துக்கு ஒரு செலவு, உங்களோட தாயாரோட உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு செலவு, இப்படி ஏகப்பட்ட செலவுகள் அப்படிங்கிறது வந்திருந்தாலும் கூட குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதால ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் காசு பணம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. கூட்டு தொழிலால் 10 ரூபா லாபம் கிடச்சிருக்கும். கூட்டாளிகளால் கொஞ்சம் நன்மை கிடச்சிருக்கும். நண்பர்கள் கொஞ்சம் கொடுத்து உதவிருப்பாங்க. அல்ல அர்ஜென்ட்டுக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 ரூபா பிரட்டிக்கக்கூடிய அளவுக்கு நிலை அப்படிங்கிறது இருந்தது. இதுமாரி ராகு 5வது இடம், அதாவது புத்திரஸ்தானத்தில் ராகு இருந்துக்கிட்டு நிறைய பிள்ளைகள் வழியில் தேவையற்ற பிரச்சனைகள் கொடுத்துருப்பாரு. பிள்ளைகளால் வம்பு வழக்கு கூட வந்திருக்கலாம். பிள்ளைகள் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டாங்க. பிள்ளைகளால் நமக்கு நிறைய தொல்லைகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். கேது லாபஸ்தானத்தில் கேது இருந்தாலும் கூட பெரிய அளவில் லாபம் கொடுத்தாரா அப்படின்னா இல்லை. எதோ இங்கிட்டு வந்துச்சு, இங்கிட்டு செலவாச்சு, அது மற்றபடி 10 ரூபா மிச்சம் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி தான் 2024 அப்படிங்கிறது உங்களுக்கு ஓடிச்சு. இப்போ 2025 மார்ச் 29ஆம் தேதி மகா சனி பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இது ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது விலகுது. ராசிக்கு 5வது வீட்டுக்கு சனி போகிறாரு. பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு புத்திரஸ்தானத்துக்கு போகிறாரு. பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாரு. அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படிங்கிறது. இந்த 5ல் சனி இருக்கும்போது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். இது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம். அங்கே சனி போகிறார் அப்படின்னா பூர்வ புண்ணியத்துக்கு உண்டான பாவமும் உங்களை சேரும், பூர்வ புண்ணியத்துக்கு உண்டான புண்ணியமும் உங்களை சேரும். அப்போ நம்ம முன்னோர்கள் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத செஞ்சாங்களோ அது எல்லாம் நமக்கு அப்படியே வரப்பிரசாதமாக வரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகள் பழிபாவத்துக்கெல்லாம் அஞ்சுறதில்லை. 100க்கு 10 பேர் ஏதோ கடவுளுக்கு பயந்து, நேர்மைக்கு பயந்து, மனசாட்சிக்கு பயந்து வாழ்க்கையை நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி கிடையாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே நேர்மை அப்படிங்கிறத கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால் அந்த பூர்வ புண்ணியம், அவங்க செஞ்ச புண்ணியெல்லாம் உங்களை சேரக்கூடிய நேரம் தான் இந்த சனி பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது. இந்த சனி பயிற்சிக்கு பிறகு முக்கியமான ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியோட பார்வை உங்களோட ராசியிலேருந்து விலகுது. அது ஒரு அற்புதமான மாற்றம். அதாவது அர்த்தாஷ்டம சனியோட பிடியில் சிக்கி படாத பாடுபடுறீங்க. சனியோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்குள்ளேயே விழுந்ததால் எதை தொட்டாலும் அதில் ஒரு தடை, அதில் ஒரு தாமதம், அதில் ஒரு தடங்கள், அதில் ஒரு இடைஞ்சல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் மற்றவனுக்கு ரொம்ப எளிதாக முடியுது, எனக்குன்னா மட்டும் அது 2 நாளுங்கிறது 20 நாள் ஆகிவிடுது. நேர்மையாக கிடைக்க வேண்டிய 10 ரூபா பணம் கூட இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமானு தெரியாமல் கடைசி நேரம் வரைக்கும் பதச்சு கடைசி நேரத்தில் தான் 10 ரூபா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓடிச்சு. இனிமேல் அதுக்கு அப்படி வேலை இல்லை, நல்லாயிருக்கும். இந்த 5ஆம் இட சனி அப்படிங்கிறவங்க உங்களுக்கு முழு பலன் அப்படிங்கிறத கொடுக்கணுன்னா நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யணும். ஒரு அமாவாசை நாட்களெல்லாம் விரதம் இருக்கணும். சனிக்கிழமையில் மாமிச உணவுகளை தவிர்க்கணும்.
குலதெய்வ கோவில் பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுமாரி குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருந்ததுன்னா அதை செஞ்சு முடிச்சிருங்க. இன்னும் ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறது குலதெய்வம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இதுமாரி குலதெய்வ அருள் கிடைக்கிறதால பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும். ஏதாவது கீசில் சொத்து மாட்டியிருந்து ஒரு இடைஞ்சலில் போய் மாட்டியிருந்ததுன்னா இப்போ அது எல்லாம் சரியாகி உங்களோட கைக்கு வந்துடும். அப்போ அந்த சொத்தை வச்சு நம்ம 10 ரூபா சம்பாதிக்கலாம், ஒரு வாடகைக்கு விடலாம், இல்லை விற்றுட்டு வேறு இடம் வாங்கலாம், அதை வச்சு 10 ரூபா முதலீடு போட்டு தொழில் செய்யலாம். இப்படி பூர்வீக சொத்தால் பல நன்மைகள் அப்படிங்கிறது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி செய்வார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புத்திர ஸ்பாதனம் அப்படிங்கிறதால பிள்ளைகள் கொஞ்சம் சேட்டையை கொடுப்பாங்க. படித்து முடிச்சுட்டு ஒழுங்காக வேலைக்கு போகாமல் சுற்றுற மாதிரி இருக்கும். நம்ம கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அது மாதிரி குரு பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் 14ஆம் தேதி நடக்குது. இந்த மே 14 நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் குரு உங்களோட ராசிக்கு 7வது வீட்டிலேருந்து 8வது வீட்டுக்கு போகிறார். அதாவது அஷ்டம குரு. காசு பணத்தை கொஞ்சம் இறுக்கி பிடிப்பார். அப்போ நம்ம கொஞ்சம் கை பணத்தை எண்ணி தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறதுக்கு நம்ம பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. வர்ற காசு பணம் அப்படிங்கிறது வரும். 10 ரூபா மிச்சப்படுத்துறதுல தான் சூட்சமும் இருக்குது. அதோட குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட இல்லையா? அந்த வகையில் குரு உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்ப்பார், தனஸ்தானத்தை பார்ப்பார், 4வது வீட்டை பார்ப்பார். அப்போ விரயத்தில் குரு பார்வை விழுதுன்னா சொந்த வீடு கட்டலாம். அதுமாரி பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம், சுப நிகழ்ச்சிகள் நிறைய செய்யலாம். ஏதாவது நேர்த்திக்கடன் இருந்தது, ஒரு காது குத்து, ஒரு கெடா விட்டு இந்த மாதிரி வேலைகள் செய்யணும் அப்படின்னா தாராளமாக செய்யலாம். குருவோட பார்வைங்கிறது தனஸ்தானத்திலையும் விழுவதால் அதே மாதிரி திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த திருமண தடை அப்படிங்கிறத சரி பண்ணிடுவார். எத்தனையோ இடத்துல போய் பொண்ணு பார்த்தேன் ஒன்றும் அமையலை, எத்தனையோ இடத்துல வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க ஒன்றும் அமையலை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமண தடை அப்படிங்கிறது நீங்கிறோம். அதுமாரி ஏற்கனவே திருமணமாகி பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் குரு பார்வை அப்படிங்கிறதால கிடைக்கும். இதில் முக்கியமாக குரு பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 4வது வீட்டில் விழுது. அதை ரொம்ப நாம் அவசியமாக பார்க்கணும். ஏன்னா குரு பயிற்சி ஆகிற மே 14ஆம் தேதிக்கு அடுத்த 4 நாள் கழித்து ராகு கேது பயிற்சி நிகழுது. ராகு ராசிக்கு 5வது வீட்டிலேருந்து 4வது வீட்டுக்கு வராரு. அர்த்தாஷ்டம ராகுவா. இந்த அர்த்தாஷ்டம ராகு அப்படிங்கிற ஒரு தனித்து வந்தாருன்னா தாயாருக்கு பெரிய குடைச்சலை கொடுப்பார். தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தாய்வழி சொந்தங்களால் பிரச்சனை, தாய்வழி சொந்தங்கள் பிரிஞ்சு போகிறது, சில பேருக்கு தாயார் மரணிக்கக்கூடிய யோகம் கூட இருந்திருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் குரு பார்வையில் ராகு மாட்டிக்கிறார். இப்போ ராகுவை அர்த்தாஷ்டம ராகுவை குரு பார்த்து புனிதப்படுத்திடுறார். அப்படிங்கிறதால தாயாருக்கு தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு ஜுரம், ஒரு மருத்துவ செலவு அப்படின்னா ஒரு 1500 சரியாயிடும். ஒரு 2 லட்சம் போட்டு ஆப்ரேஷன் பண்ணேன், 3 லட்சம் போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற இடத்துக்குலாம் கொண்டு போக மாட்டார். அதனால் நீங்கள் அர்த்தாஷ்டம ராகு அப்படின்னு யாராவது பயமுறுத்தினாலும் அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அதோட கேது உங்களோட ராசிக்கு 11வது வீட்டிலேருந்து 10வது வீட்டுக்கு வரார். அதாவது 10ல் ஒரு பாவி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாவியாக இப்போ கேது போய் 10ல் உட்கார போகிறார். அப்படிங்கிறதால உங்கள் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். 2024 சரியாக நடக்காத தொழில் கூட 2025 ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஒரு தொழில் ஒன்று ஆரம்பித்தேன், ஒரு கடை ஒன்று ஆரம்பித்தேன், சரியாக போகல, சரியாக வியாபாரம் ஆகலை, மூடிட்டு எங்கேயாவது வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசித்தவங்க கூட இதுக்கு மேலே அந்த தொழில் வந்து ஒரு கண்ணு முன்னாடி முன்னேறி 10 ரூபா வருமானம் கொடுக்கறத பார்க்கலாம். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. குறிப்பாக விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும். ஆடு மாடு கிடை கட்டுறவங்க, ஒரு பட்டி வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாம் 10 ரூபா கூடுதல் வருமானம் அப்படிங்கிறத அடையலாம். அதுமாரி கோவில், இந்த ஆன்மீகம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், கோயில் வாசலில் கடை வச்சுருக்கேன், ஒரு பூஜை பொருட்கள் உற்பத்தி செய்கிறேன், இந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ட்ராவல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, டிரைவரு இந்த மாதிரி இருக்கிறவங்க பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கும். மொத்தத்தில் 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் குரு 2 பேரும் கொஞ்சம் சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும்போது குலதெய்வ கோவிலுக்கு மாதம் ஒரு தடையாவது போங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம். வெளியில் இருக்கேன், குலதெய்வ கோவிலுக்கு போக முடியலை அப்படிங்கிறவங்க குலதெய்வ படத்தை பூஜை அறையில் வச்சு வணங்கலாம், தப்பு கிடையாது. அதுமாதிரி வியாழக்கிழமையில் குருவுக்கு நெய் விளக்கம், செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை விளக்கம் ஏற்றி ஏலபாளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. 2025 அற்புதமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.